குழந்தை பிறக்காம தடுக்கிறதுக்குன்னு ஒரு மாத்திரை இருக்காங்க. அந்த மாத்திரையை மாதவிடாய் நேரத்துல சாப்பிட்டுட்டோம்னா புற்றுநோய் வரும்னு ரொம்ப பயமுறுத்துறாங்க. அது உண்மையா இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, அந்த மாத்திரை வந்து ஆக்சுவலி பீரியட் டைம்லயே கொடுக்க மாட்டோம். அது எது கொடுக்குறோம், அது வந்து ஒரு 21 days கான்ட்ரசெப்டிவ் பில் அப்படின்னு. அதுல 2 டைப் ஆஃப் ஹார்மோன் இருக்கு. ஒரு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் கம்பைன் பண்ணி ஒரு டேப்லெட். அது நம்ம பாடியில இருக்கிற ஹார்மோன்ஸே வந்து நம்ம டேப்லெட்டா கன்வெர்ட் பண்ணி அந்த டேப்லெட்டா கொடுக்குறோம். ஓகே, அந்த மாத்திரை கொடுக்குறோம். இப்போ அந்த மாத்திரைக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைம் பீரியட் இருக்கும். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் எனக்கு 2 மந்த் கொடுத்துருக்காங்க, ஓ இது நல்லா இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் எல்லாம் இதுல நல்ல கண்ட்ரோலா இருக்குது அப்படின்னு டாக்டர் கேட்காமயே 3 வருஷம் 10 வருஷம் நான் எல்லாம் சில பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நீங்க நார்த்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு டெலிவரி ஆயிருக்கும், ஆனதுக்கு அப்புறம் 1 year கொடுத்துருப்பாங்க, இவங்க வந்து 15 வருஷமா போட்டிருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து நமக்கு புற்றுநோய் வர்றதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த டேப்லெட் வந்து நம்ம தொடர்ந்து 3 வருஷம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு மேலே ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த டேப்லெட் போடும்போது நம்ம லிவர் ஃபங்க்ஷன் பார்க்கணும், நம்ம கிட்னி நல்ல வேலை செய்யுதா, லிவர் நல்ல வேலை செய்யுதா அப்படின்னு 6 மாதம் ஒரு தடவை போய் பார்த்துட்டே இருக்கணும். பட் அதெல்லாம் பார்க்காம நம்மளாவே இஷ்டத்துக்கு சாப்பிட்டாதான் வந்து கேன்சர் வர்றதுக்கு ரிஸ்க் தான் ஜாஸ்தி. கண்டிப்பாக வரும்னு கிடையாது, பட் அதுக்கும் அவங்களோட பீரியட்ஸுக்கு கனெக்ஷனே இல்லை. தீபாக்கா கேட்ட எல்லா சந்தேகங்களையும், அதற்கு நம்ம டாக்டர் கொடுத்த எல்லா விளக்கங்களையும் பிளாக் ஷீப் தமிழ் யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோவாக கண்டு மகிழுங்கள். செம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் தீபா வித் டாக்டர்.